வடபழனி கோவிலிருந்து கிருத்திகா நேரலையில் காத்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கிருத்திகா, நீங்க நிற்கும் வடபழனி கோயில திரளான பக்தர்கள் காண முடிகிறது. அங்கு புத்தாண்டையொட்டி என்ன மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டிருக்கு? புத்தாண்டு ரொம்ப வெகு விமர்சையாக இங்கே கொண்டாடப்பட்டு வருது. புத்தாண்டை ஒட்டி இங்கே பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது மக்களுடைய கூட்டம் அதிகம் வரக்கூடிய ஒரு கோவில், சென்னையில் இருக்க கோவில்களில் இந்த கோவிலையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா சென்னை சிட்டியில் ஒரு முக்கியமான கோவிலாக இந்த கோவில் பார்க்கப்படுது. இதற்காக மக்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் கொஞ்சம் வசதியாக சென்று கடவுளை தரிசிக்கிறதுக்காக இங்கே போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தனித்தனியான கியூ மூலமாக தான் மக்கள் வரிசையாக தான் செல்லணும் அப்படிங்கிற ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு உள்ளேயும் கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக அங்கங்கே போலீஸார் இருக்காங்க. எங்கேயும் அதிகப்படியான மக்கள் ஒரே இடத்துல குவிஞ்சிடாத வழி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மக்கள் சாமியை தரிசனம் செய்த உடனேயே வெளியேறதுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. காரணம், அதிகப்படியான மக்கள் வெளியில் நிற்கிறதுனால அதாவது குறிப்பாக பொது தரிசனத்திற்காக, இலவச தரிசனத்துக்காக நிற்கிற மக்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உள்ள வர மக்கள், அதாவது பக்தர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற பக்தர்களையும் கூட கூட்ட நெரிசலில் மாட்டிக்காத மாதிரி எந்த இடத்துலையும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தொடர்ந்து இங்கே போலீஸார் காவல் இருக்காங்க. கிருத்திகா, பக்தர்கள் ஆலயம் சார்பாக என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்லாம ஆடை கட்டுப்பாடு தற்போது அந்த கோவில்களில் எப்படி காணப்படுகிறது? ஆடை கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த திட்டம் இன்றிலிருந்து தான் அமலுக்கு வருது. அதனால நிறைய மக்களுக்கு இந்த திட்டம் தெரியலன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அதை தவிர்த்து மக்களை பொறுத்த வரைக்கும் ஆடை கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத சூழ்நிலையினால அவங்க எப்பவும் போல இன்னைக்கு புத்தாண்டு அப்படிங்கிறதுனால புது ஆடைகள் உடுத்தி சந்தோஷமாக கோவிலுக்கு வந்திருக்கிறதாகவும், இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட்டோ இல்லை லெகினோ போடும்போது எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் கிட்ட நம்ம இதை பற்றின கருத்து கேட்டிருந்தோம். அவங்க குறிப்பிடுறது என்னன்னா, கோவில்களுக்கு வரும்போது நம்முடைய பாரம்பரிய ஆடையில வர்றது அப்படிங்கிறது ஒரு மனசை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கிறோம் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. காரணம், மேற்கத்திய ஆடைகளை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய கல்ச்சர்லேருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னும், அதாவது நம்ம கலாச்சாரத்தில் நம்ம கோவில்களுக்கு ஆண்டாண்டு காலமாக எப்படி வந்துகிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு இது மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய பெண்கள் இந்த திட்டத்தை வரவேற்றிருக்காங்க.